வாழ்க்கையில் பிரியாமல் இருக்கிறதுக்கு எந்த விதி இருந்தால் அவங்க பிரியாமல் இருப்பாங்க? அதாவது இதில் நம்ம சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விதி இருந்தாலும் அவங்க பிரிய மாட்டாங்க. எத்தனை சண்டை சச்சரவு வந்தாலும் பிரியாமல் குடும்பம் நடத்துவாங்க. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அதிகமாக மனசங்கடம் மனஸ்தாபம்னு பிரியிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஜாதகம் பொறுத்து பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனாலும் பிரிகிறாங்க. ஏன் பிரிவு வருது அப்படின்னா கருத்து வேறுபாட்டினால பிரிவு வருது அப்படின்னு. ஆனால் எத்தனை கருத்து வேறுபாடுனாலும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 90% பிரியாமல் தான் இருந்தாங்க. ஆணுக்கு பெண்ணை பிடிக்கலினாலும் சரி, பெண்ணுக்கு ஆணை பிடிக்கலினாலும் சரி, அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்து குடும்பத்துக்காக நடந்தோம், குடும்பத்துக்காக ஒட்டுக்காக இருக்கிறோம் அப்படின்னு அந்த குடும்பத்தை மென்ஷன் பண்ணியே வருவாங்க. அப்போது அந்த மாதிரி பிரியாத விதி எப்படி வரும்? நம்ம சொல்லக்கூடிய ஒரு 7-8 விதியில் இந்த விதியில் எந்த விதி ஏதாவது ஒரு விதி இருந்தாலும் அவங்க அந்த குடும்பத்திலேருந்து பிரிய மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சில விதிகளை சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆண் ராசி பெண்ணுக்கு லக்னமாகவோ, பெண் ராசி ஆணுக்கு லக்னமாகவோ, ஆணின் 7ஆம் அதிபதி பெண்ணுக்கு ராசியாகவோ, பெண்ணுக்கு 7ஆம் அதிபதி ஆணுக்கு லக்னமாகவோ, பெண்ணுக்கு ஜாதக கட்டத்தில் குரு நிற்கும் வீடு ஆணுக்கு ஜாதகத்தில் 2ஆம் வீடாக வந்தாலும், 2ஆம் அதிபதி ஆணுக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும், ஆணுக்கு 2ஆம் அதிபதி பெண்ணுக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் நிற்கும் நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்க இந்த விதியில் ஏதாவது ஒரு விதி இருந்தாலும் பிரிய மாட்டாங்க. அப்படிங்கிறது ஒரு ஊர்ஜிதமான உண்மையாக பல ஜாதகத்தில் பார்த்து நான் எடுத்த விஷயம். அதாவது ஆண் ராசிக்கு பெண் ராசி லக்னமாக வந்தாலோ, பெண் ராசிக்கு ஆண் ராசி லக்னமாக வந்தாலோ, ஆணின் 7ஆம் அதிபதி பெண்ணுக்கு ராசியாக வந்தாலோ, பெண்ணுக்கு 7ஆம் அதிபதி ஆணுக்கு லக்னமாக வந்தாலோ, பெண்ணுக்கு ஜாதக கட்டத்தில் குரு இருக்கும் இடம் ஆணுக்கு ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடமாக வந்தால், 2ஆம் அதிபதி ஆணுக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும், அதாவது பெண்ணுக்கு 2ஆம் அதிபதி ஆணுக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும், ஆணுக்கு 2ஆம் அதிபதி பெண்ணுக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் நிற்கும் நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமானாலும் அவங்கள பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எவ்வளோ வழக்கு வம்பு சண்டை சச்சரவு வந்தாலும் குடும்பத்திலிருந்து பிரியறதில்ல. இந்த மாதிரி ஒரு விதி இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரியாமல் அந்யோன்யமாக இருக்கும். அப்போது அதே மாதிரி ஜாதகம் இந்த கல்யாண தோஷம், கல்யாணம் நடக்கிறதில்ல, இந்த தோஷத்துக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம், எந்த மாதிரி ஒரு முகூர்த்தத்தில் ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பரிகார அமைப்பில் ஒரு முகூர்த்தத்தை சொல்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் அதாவது அவங்க ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியும் அவங்களுடைய திதிக்கு 10வது திதியாக வரக்கூடிய திதியும் அந்த 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் ஒரு சேர ஒரே நாளில் வர்ற அன்னைக்கு நாம் போய் ஒரு திருமண தடைக்காக ஒரு பரிகாரம், எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, உள்ளூர் கோவிலாக இருந்தாலும் சரி, வெளியூர் கோவிலாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு ஹோமம் பண்ணுனா அவங்களுடைய கர்ம தோஷம் நிறைவாகுது, அந்த திருமண தடைக்கு உண்டான தோஷம் விலகி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லது நடக்குது. இது என் அனுபவத்தில் கண்டது. அதாவது அவங்க ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியும் அவங்க பிறந்த திதிக்கு 10வது திதியும் இந்த 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் ஒரு சேர ஒரே நாளில் வர அன்னைக்கு அவங்க போய் ஒரு கோயில் பரிகாரம், கல்யாணம் ஆகலை திருமணம் ஆகலை அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்கன்னா அவங்க திருமணம் நடக்குது. அதே மாதிரி இல்லை எனக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு போகலை ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா இதே அந்த 10ஆம் அதிபதியும் 10ஆம் திதியும் 10ஆம் நட்சத்திராதிபதி நின்ற நாளும் அவங்க நட்சத்திரமும் லக்னமும், அதாவது அவங்க பிறந்த நட்சத்திரமும் லக்னமும் வர நாளில் அவங்க பார்த்தீங்கன்னா அஷ்டகர்ம நவகிரக பைரவ ஆகர்ஷண ஹோமம், அதாவது அஷ்டகர்ம நவகிரக பைரவ ஆகர்ஷண ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது. அந்த ஹோமத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த திருமண தோஷம் நிறைவேறுது, முடியுது. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. 2 தோஷங்கள், 3 மனைவி 2 மனைவி இல்லை 2 கணவன் 3, இந்த தோஷத்தை எல்லாமே அது போக்குது. அதாவது என்ன ஹோமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டகர்ம நவகிரக பைரவ ஆகர்ஷண ஹோமம்னு சொல்கிறோம் அந்த ஹோமத்துக்கு பேர். இதை நாம் எந்த கோயிலில் வேணாலும் பண்ணலாம், நம்ம வீட்டிலேயே கூட்டிகிட்டு வந்து பண்ணிக்கலாம். அதை பண்ணுறப்போ அந்த தோஷம், அதாவது திருமண தோஷங்கிறது மாறுது. இது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லி நடந்ததை தான் நான் சொல்கிறேன், நடக்கிறத சொல்லலை.
அப்போது அந்த திருமண தோஷத்துக்கே பார்த்தீங்கன்னா சில கிரகங்களோட இணைவு இருந்தால் இந்த மாதிரி திருமண அமைப்பு வருது. அதாவது நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் இல்லாமல் 6க்கும் 8க்கு உடையவன் பார்வை பெற்றோ அங்கு கேது பலமாக இருந்தால் அவங்க வாழ்க்கை பலமாக மாறிடுது. எப்படி திருமண பாதிப்பு வர வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலம் இல்லாமல் 6க்கு 8க்கு உடையவன் பார்வை பெற்றோ இல்லை அங்கே கேது பலமாக இருந்தால் அவங்க வாழ்க்கை பலமாயிருது. அதே மாதிரி இன்னொரு விதியும் பார்த்தீங்கன்னா திருமண பாதிப்புக்கு புதன் கேது இருவரும் இணைந்து 7ஆம் அதிபதி தொடர்பிலோ இல்லை 8ஆம் அதிபதி தொடர்பிலோ இல்லை 7, 8 அதிபதிகளின் பார்வை 12ஆம் அதிபதி இருக்க அவர்களுடன் புதன் கேது சேர்ந்தாலும் அந்த வீட்டில் கலப்பு திருமணம், திருட்டு திருமணம், மதம் மாறிய திருமணம் உறுதியாக அமையும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கேது இருவரும் இணைந்து 7ஆம் அதிபதி தொடர்பிலோ இல்லை 8ஆம் அதிபதி தொடர்பிலோ இல்லை 7, 8 அதிபதிகள் பார்வையில் 12ஆம் அதிபதி இருந்தாலோ அந்த இடத்துல புதன் கேது சேர்ந்திருந்தால் அந்த வீட்டில் கலப்பு திருமணம், திருட்டு திருமணம், மதம் மாறிய திருமணம் இந்த மாதிரி திருமணம் உறுதியாக இருக்கும். அதில் மாற்றமே வராது. என்ன பண்ணினாலும் அந்த திருமணம் அந்த வீட்டில் இருக்கும். அப்போது அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா 8, 11ஆம் அதிபதியுடன் சேர பார்க்க, அதாவது 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 8, 11ஆம் அதிபதியுடன் சேர பார்க்க இவர்களுடன் சுக்கிரன் சேர்ந்தோ அல்லது நீச்சம் பெற்ற பார்வை பார்த்தாலோ அந்த அமைப்பு பெற்ற ஆணோ பெண்ணோ பல தவறான உறவுகளில் இருப்பாங்க, பல இழப்புகளையும் சந்திப்பாங்க, தவிப்பாங்க. அதாவது என்ன ஒரு அந்த விதின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுடன் சேர இல்லை பார்க்க இவர்களுடன் சுக்கிரன் சேர்ந்தோ அல்லது நீச்சம் பெற்ற சுக்கிரன் பார்வையோ பார்த்தால் அந்த அமைப்பு கண்டிப்பாக வரும். என்னென்னா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பல தவறான உறவுகளில் பல இழப்புகளை சந்திப்பாங்க, தவிப்பாங்க. அதில் நம்மக்கிட்ட வர ஜாதகத்துக்கு ஒரு முதல் இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இதை கொடுக்கலாம். எதுக்கு கவனமாக இருங்க, இந்த மாதிரி செயலெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்னு சொல்லலாம். அப்போது ஒரு குடும்பம் மேக்சிமம் ஆணும் பெண்ணும் பிரியாமல் இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அந்த விதியை தான் இப்போ நாம் பார்த்தோம். இந்த விதி உள்ள ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இப்போ ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 20 வருஷம் ஒட்டுக்காக இருக்காங்க, 15 வருஷம் ஒட்டுக்காக இருக்காங்கன்னா இதில் ஏதாவது ஒரு விதி அவங்க ஜாதகத்தில் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நீங்கள் உணர்வு பூர்வமாக இப்போவே நீங்கள் ஒரு டெமோ போட்டு பார்த்தீங்கனாலும் அந்த ஜாதகத்தில் இந்த விதி வந்துடும், இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த விதியை பயன்படுத்தி நாம் ஒரு பொருத்தம் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. இதில் நம்ம வேறு எந்த பொருத்தத்தையும் பார்க்க வேண்டாம், ஆணும் பெண்ணும் பிரியாமல் இருக்கணும், அதுதானே முக்கியம் ஒரு குடும்பம்னா. ஏன்னா ஒவ்வொருத்தரை கேட்பாங்க, நாங்கள் 30 வருஷமாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம், 50 வருஷமாக இருக்கும், அவங்களெல்லாம் பார்க்குறப்ப நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணும். அவங்க எப்படி இருந்தாங்கிறது நமக்கு தேவையில்லை, இத்தனை வருஷமாக இருக்காங்கங்கிறது தான் நமக்கு தேவை. அப்போது அந்த மாதிரி அமைப்புக்கு தான் இப்போ நம்ம இந்த சொல்லியிருக்கிற விதி. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன, ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் முக்கியம். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம எந்த இடத்த செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது. இப்போ எல்லாருமே குழந்தை பாக்கியத்துக்கு 5 அப்படிம்பாங்க. 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம். நான் ராசிக்கு 7ஆம் இடத்தை சொல்கிறேன். எப்படி ராசிக்கு 7ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும். லக்னத்துக்கு 5ஆம் இடம் கெட்டாலும் 7ஆம் இடம் ராசிக்கு வலுவாக இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னா ராசிங்கிறது தானே இயக்கம், ராசிங்கிறது தானே இயக்கம். அப்போ அந்த 7ஆம் இடங்கிறது இதே மாதிரி ஒன்று சேர்கிற இடம் தானே, 2 பேர் இணைகிற இடம் தானே. ஐயா அதுக்கு முன்னாடியே சொன்னார் 7ஆம் இடங்கிறது இணைவுன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போது இந்த ராசிக்கு 7ஆம் இடங்கிறதும் நமக்கு வேலை செய்யும். 5ஆம் இடத்துல நம்ம தோத்தாலும் லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல வெற்றி பெற முடியும். அந்த விஷயம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது. இப்போ அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, நட்சத்திரன்றது, பாவகம், கிரகங்கள், இணைவு, அது நிறைய இருக்குது, நம்ம அதை பார்க்கணும். இருந்தாலும் பொது விதியாக தான் நம்ம பேசுகிறோம், எல்லோரும் சொல்கிறதுமே பொது விதியாக தான் சொல்கிறோம். இந்த பொது விதியில் நம்ம ஒவ்வொரு செயல்பாட்டையும் எடுத்து நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா துல்லியமாக கொண்டு போக முடியலினாலும் நம்ம ஒரு 70-80% கரெக்டாக சேர்த்து வச்சா பிரியக்கூடாது. ஒரு ஜோதிடர் ஒரு ஆணை பெண்ணையும் சேர்த்து வைக்கிறாங்க, பிரியக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஜோதிடர் ஜெயிக்கிறாங்க, இல்லைன்னா ஜோதிடர் தோத்துடுறாங்க. என்னப்போ இப்போ தான் 10 பொருத்தம் இருக்குன்னு பார்த்து பண்ணி வச்சா 3 நாளில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த 10 பொருத்தத்தில் அந்த இடத்துல என்ன தப்பு இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களே.
அதே மாதிரி ஒரு பொருத்தம் பார்க்குறப்போ நம்ம வந்து நட்சத்திர பொருத்தத்தை பார்க்குறது அது ஒரு 20% தான். 20% தான் நட்சத்திர பொருத்தம் வேலை செய்யும். பாவகத்திலையும் பொருத்தம் பார்க்கணும், பிறந்த திதியிலையும் பொருத்தம் பார்க்கணும். நம்ம அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திராதிபதி நின்ன பாவங்கள் கெடாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். அப்படி பொருத்தம் பார்த்தா மட்டும்தான். பொருத்தம் பார்க்கறதுங்கிறது இப்போ இந்த நட்சத்திரத்தையும் எடுத்துகிட்டு 10 பொருத்தத்தை வேகமாக சொல்கிறது இல்லை. ஆனால் அப்படி வேகமாக சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க 100 வயசு வாழ்க்கை இல்லைவா? ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி மேக்ஸிமம் ஒரு 50 வருஷம் வாழ்கிறாங்கன்னா இந்த 50 வருஷத்து வாழ்க்கையை நாம் 10 நிமிஷத்தில் இந்த நட்சத்திரத்தை 10 பொருத்தத்தை பார்த்து சொல்ல முடியாதுல்ல. அப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறத காட்டிலும் பொருத்தம் பார்க்குறதுக்கு தான் நேரம் ரொம்ப தேவைப்படுது. ஆனால் அதுக்கு அந்த உண்டான நேரத்தை யாரும் கொடுக்கறதில்ல, கெடுத்துக்கிறாங்க. அப்போது திருமணம் இப்படியெல்லாம் செயல்படுத்தினா கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பிரிய மாட்டாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் பிரிய மாட்டாங்கங்கிறதுக்கு தான் நான் இந்த விளக்கத்தை சொன்னேன். அதே மாதிரி நானும் இப்போது திருமண வகுப்பெல்லாம் எடுக்கிறோம். திருமண வகுப்புன்னு சொன்னால் அதாவது ஒரு ஆணுக்கு இந்த வயசில் இந்த முகூர்த்தத்தில் இந்த தேதியில் தான் கல்யாணம் நடக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும். இந்த தசா புத்தியில் தான் கல்யாணம், இதுதான் இத்தனை தேதி இந்த முகூர்த்தத்தில் இந்த அந்தரத்தில் தாலி கட்டுவாங்கிற வரைக்கும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற வகுப்பு எடுக்கிறோம். அது மாதம் எடுக்கிறோம். இந்த மாதம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி 2 நாள் தங்குற வசதியோட சாப்பாடு எல்லாமே இலவசம். சொல்லித்தரக்கு மட்டும் 2500 ரூபா ஃபீஸ் போட்டு இந்த 26, 27 கேரளா பாலக்காட்டில் நம்ம ரூமில் வச்சு நம்ம எடுக்கிறோம். அப்போது இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேடுதல் இந்த வயசுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணால் போதும்ல. ஏன் 10 வருஷத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும்? 25 வயசுலேருந்து தான் ஏன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும்? ஒருத்தனுக்கு 23 வயசில் கல்யாணம் ஆகுன்னா அதை நீ பண்ணி வச்சுட்டு போயிட வேண்டியதானே, அதை ஏன் காக்க போடணும்? அதே மாதிரி அந்த விஷயத்திலே வந்துடும். அந்த நம்ம பாடம் எடுக்கிறதுலையே இவர் 2 கல்யாணம் பண்ணுவாருன்னா அது உறுதியாக பண்ணிடுவார். அது என்ன மாற்றம் இருந்தாலும் அது நடக்காது. ஏன்னா அந்த புள்ளி மாறுது, அந்த லக்னம் மாறுது அப்படின்னா அந்த நேரத்துக்கு அதோட செயல்பாட்டை காமிச்சிடும். அப்போது அந்த விஷயத்தை ஒரு வகுப்பாக போட்டு அதை வந்து இப்போ 2 மாதம் எடுத்தாச்சு, இது 3ஆவது மாதமாகவும் எடுக்கிறேன். அதுலேயும் யாருக்காவது கலந்து